ப்ரோ 1 வீக் ஃபுட் டெலிவரி பண்ணி பாருங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்கன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்ன டக்கு புக்குன்னு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. தலைக்கவசம் உயிர் கவசம்னு சொல்லிட்டு அதுக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டாச்சு. ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு முதல் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்ரீ கௌரி கிருஷ்ணாலே ஆர்டர் கிடச்சிருச்சு. அப்புறம் நான் மேப்பை போட்டு நேராக வண்டியை விட்டேன். ஈவினிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு ஒரு முதல் ஆர்டர் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கௌரி கிருஷ்ணாவில் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதான் பேகு, ஜொமேட்டோ பேக். உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு நானும் ரொம்ப நாளாக பார்க்கணும் ஆசைப்பட்டேன். நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. 2 வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு 4 பக்கம் ஹீட்டுக்காக கொடுத்துருக்காங்க, சாப்பாடு ஆறி போகாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் என்ன, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நேராக ஒயங்கண்டா மலைக்கு போயிட்டேன். அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும். வரதுக்குள்ளே இருட்டி போயிடுச்சு. அப்புறம் பாட்டி கொஞ்சம் வருத்தமாக தான் வந்தாங்க. நாள் காசு கொடுத்துட்டாங்க, பரவாயில்ல. பாட்டி டிப்ஸ் கொடுத்தான்னு பாக்கெட்டில் வைக்கிறதுக்குள்ள அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. கிரில் சிக்கனுக்கு போகணும். போன ஆர்டருக்கு 56 ரூபா பிக் பண்ணேன். அடுத்த ஆர்டருக்கு டார்கெட்டு 100 ருபீஸ் தான் வச்சிருக்கேன். நாமளும் கிரில் சிக்கன் வந்துட்டோம். வந்து நான் 10 நிமிஷம் ஆச்சு. மாறி மாறி பேசிகிட்டே இருக்கீங்களே தவிர ஆர்டரை கொடுக்க மாட்றாங்க. நமக்கு வெறி ஆயிடுச்சு. நானும் மாஸ்க்கு சட்டையெல்லாம் கழட்டி போட்டு போய் கேட்டேன். ஒன்றும் பேசுறதே தெரிய மாட்டேங்குது. இதுதான் தமிழ் ஆளுங்களை போடுறான்னு கேட்க மாட்றாங்க. பார்த்தா எல்லா பக்கமும் ஹிந்திக்காரங்களா இருக்காங்க. ஆனால் நாங்கள் ஹிந்திக்காரங்க வேணான்னு சொல்லலை, முழுக்க ஹிந்திக்காரனா வேணான்னு தான் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் வந்துட்டு ஹிந்திக்காரங்க வேலையை வச்சுன்னா அவன்கிட்ட என்னத்தை பேசி நாங்கள் ஆர்டர் வாங்குறது. பார்த்தா தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ் கற்றுக்கணும் இல்லையோ ஹிந்தி கற்றுக்கணும் போல இருக்கு. ஏன்னா பூரா பேரும் ஹிந்திக்காரனாக தான் இருக்கான். அவன் இங்கேருந்து படையெடுத்து வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, அவங்களும் ஒரு மனுஷங்க தான் பாவம். நான் என்னை திட்ட விரும்பல. நானும் என் ஆர்டரை வாங்கிட்டு நானும் ஆர்டரை பிக் பண்ணிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு நேராக கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு டபுள் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. திருப்பி போய் அதே ஆர்டரை வாங்கிட்டு அப்புறம் நேராக ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். ஆனால் சத்தியமாக ஜொமேட்டோ டெலிவரி, ஸ்விக்கி பண்ணுறது, இந்த மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்களே, சத்தியமாக ரொம்ப கஷ்டம். அவங்க வேலைலாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த வண்டியில் உட்காந்துட்டு அவ்வளோ நேரம் ஓட்டுறது இருக்குது பாருங்க, அப்படி பார்த்தா தான் தெரியும். நம்ம வாழ்க்கையும் வந்து லிஃப்ட் மாதிரி தான் மேலேயும் போகும் கீழேயும் வரும். ஆனால் என்றைக்குமே கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நிரந்தரமானது. எப்படி மேலே போனவன் கீழே வந்து தானே ஆகணும், அது மாதிரி தான் கீழே இருக்கவனும் ஒரு நாள் மேலே போவான். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுமே இல்லை, லெஃப்ட்டில் போகிற டைமில் தோணுச்சு இருந்தது. வாழ்க்கைக்கும் உதவியாக இருக்கும். நான் பெரிய எவனும் கிடையாது, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன். லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு போங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. டே 1ல் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்றத, அதுவும் இல்லாமல் அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இது எல்லாத்தையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு பார்ட் 2 தேவைப்படுது. அதனால் நீங்கள் டக்கு புக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணி